ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல, அதான் வந்துட்டேன். I like the way. இங்க பாரு திவ்யா, நான் சொன்னா நீ நம்புவதானே? எனக்கு அம்மாங்கிற வார்த்தை பிடிக்க ஆரம்பிச்சதே உங்களாலதான். அந்த பாசம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்ககிட்ட தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். திவ்யா, உனக்கு 12 வயசு ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு விவரம் தெரியாதுன்னே சொல்ல முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சட்டப்படி அவங்கதான் உன்னோட அம்மா. கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னை பெத்தது அவங்கதான். ஆனா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனதும் உனக்கு இன்னொரு அம்மாவா இருந்து உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தது உன் டாடி தான். என்ன கேட்டா உனக்கு அம்மாவும் அப்பாவும் இவர்தான். அதை யாராலையும் மறுக்க முடியாது திவ்யா. இப்ப என்னமோ ஏதோ உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அவங்கள போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுடா. அதே சமயம் அவங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கவும் முடியாது. அதுக்கு உங்க டாடியும் விட மாட்டாரு, நானும் உன் கூடவே தான் இருப்பேன். உன்னையும் உன் டாடியையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்க விடவும் மாட்டேன். அதே மாதிரி முதல்ல நீ பயப்படக்கூடாது, நீ தைரியமா இருக்கணும். நீ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் டாடியும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. புரிஞ்சுதா? அவங்களால எந்த சூழ்நிலையிலையும் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாது. அத ஃபர்ஸ்ட் நீ நம்பு. கண்டிப்பாமா, இனி நான் பயப்படவே மாட்டேன். டாடி, நீயும் தைரியமா இரு. உன்னை விட்டுட்டு எல்லாம் நான் போக மாட்டேன்.